நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இது RS TMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு ஆதாரத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை பார்க்கலாம். உறுப்பினர் சேர்க்கை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின்படி அது 8.8 கோடி உறுப்பினர்கள் இந்திய அளவில் பாஜகவிற்கு உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். உலக அளவில் மிகப்பெரிய அதிகப்படியான உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இன்றைய அளவில் இருப்பது சீன நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி. 8.53 கோடி பேர் உறுப்பினர்கள். அதை சீனாவை பொறுத்தளவிலே சீனா என்பது ஒரு கம்யூனிஸ்ட் தேசம். அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களிலிருந்து எல்லோருமே கம்யூனிஸ்டுகளாக இருப்பார்கள். அதனால் அங்கே 8.53 கோடி சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்பது பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. ஆனால் இந்தியாவில் பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் பாஜகவிற்கு உறுப்பினர்கள் 8.8 கோடி என்பது எந்த அளவிற்கு சரியான தகவல் என்ற ஒரு கேள்வியும், இது சரியான தகவலாக இருக்கின்ற பட்சத்தில் பாஜகவால் இவ்வளவு விரைவாக தங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது ஏன் அது மற்ற கட்சிகளுக்கு சாத்தியம் இல்லாமல் போனது என்ற ஒரு தளத்திலும், பொதுவாக ஒரு கட்சியில் உறுப்பினர்களாக சேரக்கூடியவர்கள் அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளை அறிந்து கொண்டுதான் அந்த கட்சியில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொள்கிறார்களா, உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டவர்கள் அத்தனை பேரும் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்களா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் இதன் பின்னால் இருக்கின்றன. இந்த தளத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இப்போது இணைகிறார்கள். விருந்தினர்களோடு விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு குமரேசன், தீக்கதிர்பத்தினுடைய ஆசிரியர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். திரு பலராமன், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அவரை வரவேற்கிறேன். திரு முராரி, அவர் அரசியல் விமர்சகர் என்ற தளத்தில் நம்மோடு இணைகிறார், அவரையும் வரவேற்கிறேன். திரு குமரேசன் அவரிடமிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். 8.8 கோடி இலக்கு அவர்களுக்கு 10 கோடியாக நிர்ணயித்திருக்கிறார்கள். பெங்களூரில் அவர்களுடைய 2 நாள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் 10 கோடி இலக்கு என்று. தமிழகத்திலும் கூட அவர்கள் இலக்கு வைத்து மிஸ்ரிகால் முறையின் மூலமாக உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை பார்த்திருப்பீர்கள். இது போன்ற உத்திகளை பயன்படுத்தி ஏன் இடதுசாரிகளோ மற்றவர்களோ கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையில் தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? பாஜகவினுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை குறித்த உங்களுடைய அடிப்படையிலான கருத்து? அது எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய பலத்தை 2 வகைகளில் வலுப்படுத்தி கொள்ள முயற்சி செய்வது என்பது இயல்பானது, அது நியாயமானதும் கூட. ஒன்று, ஆதரவாளர்கள் தளம். கட்சியை வெளியே இருந்து ஆதரிக்கக்கூடியவருடைய அந்த தளத்தை வலுப்படுத்தி கொள்ள தொடர்ந்து முயல்வார்கள், அதற்கான இயக்கங்கள், போராட்டங்கள், கோரிக்கைகள் என்று. இன்னொன்று, தங்களுடைய சொந்த உறுப்பினர் பலம், அதை வலுப்படுத்தி கொள்வது என்பதும் மிக அடிப்படையான ஒரு தேவை தான். ஆனால் நீங்கள் கேட்கிற அந்த கேள்வி, எந்த அடிப்படையில் அவ்வாறு உறுப்பினராக சேர்க்கப்படுகிறார் என்கிற கேள்வி தான் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இப்போ நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை பொறுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் கட்சியில் நேரடியாகவெல்லாம் உறுப்பினராக இணைந்து விட முடியாது. வேறொரு கட்சியில் இருந்திருக்கலாம், அந்த கட்சியில் மிக உயர்ந்த பதவியில் இருந்திருக்கலாம், அல்லது வேறு தளங்களிலே முக்கியமான ஒரு ஆளுமையாக அவர் இருக்கலாம். ஆனாலும் கூட மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய ஏதாவது அதன் தலைமையில் வழிகாட்டில் இயங்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளில் செயல்பட்டு தன்னுடைய அந்த ஈடுபாட்டை அவர் மெய்ப்பிப்பதன் மூலமாகத்தான் அடுத்தடுத்து வர முடியும். அடிப்படையில் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தோழர்கள் இடமாறக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கும் நீங்கள் சொன்ன விதிதான் பொருந்ததா? ஏன்னா நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைகிறோம் அப்படின்னு படத்தோட 100 பேர் 150 பேர் இந்த தாலுகாவிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார்கள்ங்கிற செய்தியை பார்க்குறோம். அவங்களுக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்களா? அப்படிதான், அதை தான் சொன்னேன். அவர் வேறொரு இயக்கத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இங்கே இந்த வழிமுறைகளுக்கு வந்து தான் வர முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் ஒரு தேர்வு நிலை உறுப்பினராக இருந்து, அதுக்கப்புறம் முதல்ல ஒரு துணை உறுப்பினராக இருந்து, பிறகு தேர்வு நிலை உறுப்பினராகி, பிறகுதான் கட்சி PM என்று சொல்வார்கள். அந்த வகையில் நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்த காலத்தை எண்ணி பார்க்கிறேன். எனக்கு அந்த PM என்கின்ற அந்த அடையாளம் தரப்பட்ட போது அந்த PM பதவியை விட மிக உயர்ந்த அங்கீகாரம் எனக்கு கிடைத்தது. ஆமா, அந்த பிரைம் மினிஸ்டர் நிரந்தர உறுப்பினர் அப்படிங்கறத பிரைம் மினிஸ்டரை விட அதிகமாக அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் கிடைத்த மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் ஒரு வழிமுறையை பற்றி கேட்டீர்கள், இந்த வழிமுறை தானா என்று. அது குறித்து
பிஜேபி எந்த வழிமுறையில் இந்த உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்தது என்பது குறித்து நாம் தொடர்ந்து வாதிக்கிற போது நிச்சயம் அடுத்த சுற்றில் விவாதிக்கலாம். காங்கிரஸ் கட்சி குறித்த இதனுடைய பார்வை என்ன? இன்னும் கூட உறுப்பினர் சேர்க்கை அல்லது இது போன்ற நடவடிக்கைகளில் ஒரு தீவிரம் காட்டாமல், சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் 65 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது, எங்கே போயிட போகுதுங்கிற மாதிரியான ஒரு மெத்தன போக்கு தான் காங்கிரஸிடம் இருக்கிறதா? காங்கிரசினுடைய ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு தூக்கத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக வெகு வேகமாக முன்னேறிவிட்டது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள மறுப்பீர்களா? இல்லை, இதை காமிச்சு அது வேகமாக முன்னேறிடுதுல்ல. அது மிஸ்டு கால் மெம்பர் தானே, அதெல்லாம் மிஸ்டு கால் மெம்பர் தானே. உங்கள் ஃபோனை எடுத்து நம்மளுக்கு தெரியாமல் அவர் பாட்டில் போட்டு விட்டாருன்னா அது ஒரு மெம்பரு. நீங்களும் மெம்பரு, நானும் மெம்பரு, சகோதரர் முராரியும் மெம்பரு, குமரேசனும் மெம்பராக இருப்பார். அநேகமாக அவர் இருப்பார். அதெல்லாம் ஒரு நல்ல மெம்பர்ஷிப் அல்ல, ஒரு நாணயமான தன்மை கூட இல்லை. அதை ஒட்டுமொத்தமாக நாம் அப்படி சொல்கிறதுக்கு வருந்துறேன். நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி விட்டுருவோம், அது ஒரு விதிவிலக்கு. மற்ற கட்சிகளில் உறுப்பினர் சேர்ப்பு இப்போ காங்கிரஸில் கூட நடக்குது, மற்ற கட்சியில் நடக்குது. அந்த சேர்க்கப்படுற உறுப்பினர்களுக்கும் வாங்குகிற வாக்குக்குமே சரி வராது, இதுதான் உண்மை. அந்த வாக்கு என்பது அந்த நேரத்தில் சூழலுக்கேற்றவாறு போடுவதும், உறுப்பினர் சேர்ப்புனா ஒரு கட்சியில் ஒரு பலமாக ஒரு உறுப்பினர் இருக்கணும்னு தான் நாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது பெரும்பாலும் இல்லை என்பது தான் நமக்கு இதுவரை நடைமுறையில் பார்த்து கொண்டு வருகிறோம். அது ஒட்டுமொத்தமான பெரிய தன்மையில் பலூன் மாதிரி இருக்கிறது. இப்போ பிஜேபி சொன்னது அந்த 8.8 கோடி என்பதும் சீனாவை விட நாங்கள் மிஞ்சிட்டோம் என்பதும் இந்த கணக்கெல்லாம் போடலாம். நான் ஒரே ஒரு உதாரணம் ஒன்றா சொல்வேன். இந்த தொழிற்சங்கத்தில் கூட பிஎம்எஸ் ரொம்ப அதிக உறுப்பினர் கொண்டது. ஆனால் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க இடதுசாரிகள்னு பார்த்து தான் அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, போவாங்க. ஆனால் இந்த முடிவை பார்த்து தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, தொழிற்சங்கம்னு வருகிற போது அந்த இடதுசாரி சிந்தனையோட கரெக்டாக நடக்கக்கூடியவங்க அவங்கன்றத நான் குமரேசனுக்கு ஐஸ் வைக்கல, நடைமுறை அதுதான் உண்மை. ஆகையினால அதிலிருந்து மாறுபட்டு எல்லாவற்றிலையும் மெம்பர்ஷிப் சேர்க்கறதுன்னு எல்லா ஜனங்களையும் ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு மெம்பர்ஷிப் சேர்க்கறது உண்டு. 250 பேர் ஒரு இடத்துல இருக்கிறான், எல்லா கட்சிக்காரன் வந்து 250 பேரையும் மெம்பர் ஆக்கிட்டு போயிடுறாங்க. இருக்கிறது 250, எல்லா கட்சியிலையும் அந்த 250 இருக்க. எல்லோரும் ஒரே உறுப்பினர் பல கட்சியிலும் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமாம், முடிச்சிடுறேன். ஒரே ஒன்று, இதே முன்ன ஒரு தடவை எம்ஜிஆர் இருக்கிற போது இந்த இடஒதுக்கீடு விஷயமா மக்கள் தொகை சொன்னாங்க. சொல்லும்போது அவர் வேடிக்கையாக கேட்டார், எங்கள் நாவலர் கேட்டார் பர்சனலாக நாங்கள் போயிருக்கும் போதே, என்னங்க ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையை 5 கோடி சில்லறதான், ஆனால் கேட்குறது 15 கோடி வருது, மீதி எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு. அந்த மாதிரி தான் இதெல்லாம். எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களையும் எண்ணிக்கையும் கூட்டினால் ஒருவேளை மக்கள் தொகை விட கூட அதிகமாக வரும். நல்லது, பேசலாம். திரு முராரி, ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்கான அடிப்படை அவர் சொன்ன மாதிரியான விதிகள் எல்லா கட்சிகளிலும் கடைபிடிக்கப்படுகிறதா? ஒன்று, ஒரு நெருக்கடி, அதாவது உனக்கு ஒன்றிய செயலாளர் பதவி வேண்டும்னு சொன்னால் கேட்குறது எல்லா கட்சியும், திமுக அதிமுக அதுவும் திராவிட கட்சியில் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ பேர் இருந்தே ஆகணும், இல்லை இத்தனை பேரை மாநாட்டுக்கு அழைத்து வந்தாகணும். இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் கொடுக்கப்படுவதுதான் இது போன்ற போலியான உறுப்பினர்கள் எண்ணிக்கையை சேர்ப்பதற்கு வழிவகுத்து நினைக்கிறீங்களா? குறிப்பாக பாஜகவினுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கையை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான கருத்து. இல்லை, உங்களுக்கு என்னென்னா அடிமட்டத்தில் தொண்டர்கள் இருந்தால் தான் வந்து ஒரு பலம். அது 2 இதில் பார்க்கல. வந்து கம்யூனிஸ்ட் வந்து கேடர் பேஸ்ட் அப்படின்வாங்க, அதே மாதிரி டிஎம்கே கூட சொல்லுவாங்க கேடர் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அடிப்படை கட்டமைப்பு. ஆமாம், கரெக்டாக. அது ஏடிஎம்கே கிடையாது, சொல்லிய மூவ்மெண்ட், எம்ஜிஆரோட மாஸ் மூவ்மெண்ட் மாதிரி அப்படி தான் வந்தது. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து கேடர் பேஸ்ட், எலெக்ஷன்லாம் கூட நடக்கும், ரெகுலராக நடக்கும். அதே மாதிரி இப்போ இருந்து லெஃப்ட் மூவ்மெண்ட் இப்போ குறைஞ்சிருது. அதுக்கு அடுத்ததாக ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க, கம்ப்ளீட்லி கேடர் பேஸ்ட். பட் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜே எல்லாம் ஒத்து போகணுங்கிறது இல்லை. இது ஐடியாலஜி ஃபாதர் மாதிரி அவங்க இருக்காங்க. பிஜேபி வந்து பாலிடிக்ஸ்க்காக காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஒரு லைன் எடுப்பாங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு லைன் எடுப்பாங்க. எது கடைசியில் எப்படி ஆகுங்கிறது தெரியாது. இவர் அமித்ஷா தான் இப்போ பெரிய எல்லாத்துலேயும் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி எல்லாம் போயிட்டுருக்காரு. ஒரு இதுக்கு வந்து டார்கெட் வச்சு அது பண்ணாங்கன்னா, அதாவது பேஸ் ஃபவுண்டேஷனை ஜாஸ்தி பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இவர் சொல்கிற மாதிரி வரவங்க அந்த கமிட்மெண்ட்டோடு வருவாங்களாம் தெரியாது. இப்போ நானே வந்து இப்போ மோடி கோட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க, தட் டசன்ட் மீன் ஐ சப்ஸ்கிரைப் டு சங் பரிவார் ஐடியாட்டி ஆர் ஈவன் ஆர்எஸ்எஸ். ஏன்னா அவர் வந்ததே எப்படி வந்தார், டெவலப்மெண்ட்டு ரிலீஜன்லாம் கிடையாது, எல்லோரும் வேணும்னு சொல்லி தான் வந்தாங்க. அது பல பேருக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஹிந்து ராஷ்டிரா அந்த 370 கூட அந்த கோர் வேல் இது அதை ஒத்துக்க மாட்டாங்க.
அதனால தான் இப்போ கூட சொல்லிட்டு இருக்காரு, இவங்கெல்லாம் இப்போ பிரச்சனை எல்லாம் கௌரவ ஆப்ஷன் பண்ணாலும் அவரை வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி மோடியே சொல்லிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அந்த ஐடியாலஜியால கமிட்மெண்ட் கிடையாது. அந்த கட்சியினுடைய கொள்கை ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும், ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும், அதுல இருந்து கட்சிக்கு வந்தவங்களுக்கு இருக்கும். ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் உண்டா, பட்டியல் உண்டா? இல்ல அவங்க பண்றாங்க, அது சீக்ரெட் அக்ரிஷன் பண்ணிருப்பாங்க தெரியாது. நீங்க சொல்றது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் கொள்கை அடிப்படையில் இணைந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று பார்த்தால் இந்த 3 பேரையும் ஓரளவுக்கு சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்க அவங்க. இல்ல ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் உண்டா? எல்லாமே என்ன இருக்காங்க, அத கார்ட் அச்சன் பண்ணிருக்காங்க, ட்ரில் எல்லாம் பண்றாங்க. இருக்கிறார். நல்லது. திரு குமரேசன் அவரிடம் அவர் சொன்ன மாதிரி, முராரி சொன்ன மாதிரி அடிப்படை கட்டமைப்பு ரீதியாக இடதுசாரிகள் வலுவானவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தொடர்ந்து வைக்கிறீங்க. யூனியன் இல்லாத இடங்களே இருக்காது, கொடி இல்லாத கிராமங்களை கூட பார்க்க இயலாது. ஆனால் தேர்தல் அரசியலில் மிக மோசமான வாக்குகளை பெறக்கூடிய, மிக குறைவான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏன் இடதுசாரிகளுக்கு இருக்குது? அப்போ இங்கேயும் கூட நீங்க சொன்ன மாதிரி கட்டமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கிறீர்கள், கொள்கைகளை புரிந்து கொண்டுதான் இடதுசாரி இயக்கங்கள் இருக்கான்னு சொன்னா, கொள்கைகளை புரிந்து கொண்டவர்கள் கூட இடதுசாரி இயக்கங்களுக்கு ஏன் வாக்களிக்க மறுக்கிறார்கள் எடுத்துக்கலாமா? இதை இல்லை இப்போ இந்திய தமிழகத்தை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட 1,10,10,000 என்னமோ அந்த அது பக்கத்தில் வரும். தமிழகம் முழுக்க தேர்தல் நடக்கும் என்றால் தமிழகம் முழுக்க மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது என்று ஒரு கணக்கு எடுத்தால் இந்த 1,10,000 பேரும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள். போட்டியிடுவதே சில தொகுதிகள் தான் என்கிற போது அந்த தொகுதியில் இருந்த கட்சியினுடைய உறுப்பினர் கண்டிப்பாக கட்சிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதை தாண்டி உள்ளவர்கள், மற்ற இடங்களில் உள்ள மற்ற தலைவர் ஆதரவாளராக இருந்தவர்கள், அவருடைய வாக்கு எண்ணிக்கை ஏன் சரிந்தது என்பதுதான் கட்சியை அலசி கொண்டிருக்கிறது. தன்னுடைய மாநாடுகள் அது குறித்து விவாதிக்கிறது. இதுக்கான சரியான வழிமுறைகள் என்ன என்பது குறித்தும் அவர்கள் சரி அப்படி வச்சுக்கிட்டா கூட ஒரு வாதத்திற்காக பாஜக மிக மெதுவாக உங்களுக்கு பின்னால், இடதுசாரிகளுக்கு பின்னால், காங்கிரஸிற்கு பின்னால் அவர்கள் வேகம் எடுத்த கட்சி. இன்றைக்கு அவர்கள் ஆட்சியில் தனிப்பெரும்பான்மையோடு அமரக்கூடிய சூழலுக்கும் கட்சி உறுப்பினர்கள் நீங்கள் இந்த இதை நீங்கள் மறுக்கலாம், 8.8 கோடிங்கிறத மறுக்கலாம். ஆனால் நிச்சயமாக இடதுசாரிகளை விட அதிகமாக இன்றைக்கு கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ற தளத்திலும் எடுத்துக்கொண்டால் அவர்களால் செய்ய முடிந்ததை ஏன் இடதுசாரிகளால் செய்ய இயலவில்லை? நல்ல கேள்வி. முதல்ல நான் வந்து இவர்கள் 8 கோடியே செல்றா சொல்கிறாங்க இல்லையா, இந்த உறுப்பினர் என்பது போலியான தகவல் என்றெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அது உண்மையானதாகவே இருக்கும் என்று. ஏனென்றால் அப்படியெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் போலியாக ஏற்படுகிற மிஸ்டு கால்கள் வருகிறத வைத்து தான் நம்ம மிக அருமையாக சொன்னார், மிஸ்டு கால் பார்ட்டியாக இருக்கிறதே என்று. இப்போ என்னென்னா பொதுவாக மிஸ்டு காலில் பல சரக்குகள் வாங்குகிறோம். நீங்கள் இந்த நம்பரை அழுத்துங்க, நாங்கள் வீட்டுக்கு சரக்கு அனுப்பிடுறோன்னு அப்படி நம்பி பல பேர் வாங்கிய பிறகு ஏன் இதை போய் வாங்கினோம், சாதாரணமாக கடையில் கிடைக்கிறத விட அப்படி ஒன்றும் தரமாக இல்லையே, அதை மோசடியாக வேறு இருக்கேன்னு சொல்லி ஏமாந்து போகிறத பார்க்குறோம். அப்படி மிஸ்டு காலில் கட்சி உறுப்பினராக இணைந்தவர்கள் பிற்காலத்தில் இந்த கட்சியை குறித்த அந்த எதிர்பார்ப்புகள் அந்த புறமையில் உடையலாம். கேள்வி நீங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்டீர்கள். இப்போ நான் முதல்ல ஒன்று கேட்குறேன், இவர்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள்ல, அப்ப ஏன் இந்த மாதிரி மிஸ்டு கால் கொடுங்க, என் கட்சியில் வந்து சேருங்கன்ற இயக்கத்தை அவங்க தொடங்கல. ஆட்சி அதிகாரம், அது இவ்வளவு வலிமையான ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது உருவான பிறகுதானே இந்த மெம்பர்ஷிப்பு மிஸ்டு கால் கொடுத்து கூட நீங்க சேர்ந்துங்கன்னு வீடு வீடாக ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போடுகிறார்கள். யாரை வேணா மெம்பர்ஷிப் சேர்க்குறாங்க, நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் இந்த வழிமுறை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நிச்சயமாக கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதனுடைய பல்வேறு அமைப்புகளை செயல்பட்டு இதனுடைய கொள்கைகளை, இதனுடைய லட்சியங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பிறகு அதில் தன்னை ஈடுபடுத்துவதிலும் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறார் என்பதெல்லாம் பார்த்து தான் கட்சி உறுப்பினர் ஆக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் இதை ஒரு திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்த மாதிரி பார்க்குறீங்க. அப்படி இல்லை, திருமணத்துக்கு மாப்பிள்ளைங்கிறது எத்தனை லட்சங்கிறதுல முடிவாயிடுமே. எவ்வளோ லட்சம் வச்சிருந்தாலும் இதில் அப்படிலாம் மெம்பர் ஆகிட முடியாது. ஏன்னா அதனால் அந்த ஒப்பீடு சரியில்லை. ஆனால் ஏன் எங்களால் இந்த வேகத்தை பிடிக்க முடியலன்னு மிக சரியான கேள்வியை கேட்கிறீர்கள். அவள் கடைப்பிடித்த எந்த வழியும் நாங்கள் கடைப்பிடிக்கலை. நாங்கள் சாதியை சொல்லி மெம்பர்ஷிப் சேர்க்கறது இல்லை, மத உணர்வை கிளறி விட்டு நாங்கள் மெம்பர்ஷிப் சேர்க்கறது இல்லை. இப்படிப்பட்ட அல்லது நீங்கள் சொல்ல புரியுது. நான் அடிப்படையில் சில விஷயங்களை வேறுபடுகிறோம், ஒரு சிறிய லெவலுக்கு பிறகு சொல்லலாம். சாதிய உணர்வுகளையும் மத உணர்வுகளையும் முன்னிறுத்தி உறுப்பினர்களை சேர்க்கப்படுவதால் பாஜகவிற்கு அதிக உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற குமரேசனுடைய வாதம் சரியாக இருக்கும் என்று சொன்னார். அவர்களே பல இடங்களில் மறுக்கிறார்கள். இந்தியா ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு, இந்தியா மக்கள் இது போன்ற இவர்களுடைய வேலைகளுக்கெல்லாம் ஏமாந்து போய்விட மாட்டார்கள். குறிப்பாக தமிழகம் பகுத்தறிவு மிக்க மாநிலம், இங்கே தமிழர்கள் ஏமாந்து போய்விட மாட்டார்கள் என்ற வாதங்களையும் ஒருபுறம் வைக்கிறார்கள். மறுபுறம் சாதி மதம் சார்ந்த அரசியலால் தான் அதிக உறுப்பினர்கள் சேர்க்கை என்று சொன்னால் மக்கள் சாதி சார்ந்த மதம் சார்ந்த அரசியலுக்கு அடிமையாகிவிட்டார்களா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை 8.8 கோடி என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் உலகத்தின் மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக தற்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. 8.53 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அதை முந்தக்கூடிய சூழல் பாஜகவிற்கு இருக்கிறது என்று வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இடைவேளைக்கு பிறகு திரு சுப்பிரமணிய பாலாஜி பாஜகவின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். எப்படி இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, 8.8 கோடி பேர், விரைவில் 10 கோடி இலக்கு அப்படிங்கிறது. நீங்கள் வருவதற்கு முன்பாக இங்கே பேசியவர்கள் அது மிஸ்கால் மூலமாக சேர்கிறார்கள், பல வழிகளில் சேர்கிறார்கள். அது உண்மையாக கூட இருக்கலாம். திரு குமரேசன் 8.8 கோடி பேர் ஒருவேளை உறுப்பினராக இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் அந்த கட்சியை உணர்ந்து கொண்டு தான் சேர்ந்தார்கள் என்பதற்கான அடிப்படை எதுவும் இல்லை அப்படிங்கிற சில வாதங்களை வைக்கிறாங்க. நீங்கள் முதலில் இதை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான கருத்தை சொல்லுங்கள், அப்புறம் நம்ம விவாதத்துக்குள்ளே போகலாம். இல்லை, மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு இருக்குது பாஜகவிற்கு. அதனால் மக்கள் சேர்றாங்க. மக்கள் எல்லா கட்சியினுடைய கொள்கை என்ன, அதை யார் எப்படி தலைமையேற்று நடத்துகிறாங்க, பல நம்பிக்கைகள் மக்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் மெம்பர் சேர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு ஜாதி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சேர மாட்டாங்க. பல கட்சிகளுக்கு அதுக்கான அந்த சித்தாந்தங்கள் நீர்த்து போய்விட்டது, இனிமேல் அதற்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு சேர மாட்டாங்க. இந்த மாதிரி புதுசாக கட்சிகள் வரும், சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாள் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடாலி சின்னம் ஒரு கட்சி வந்தது. நம்ம தென்சென்னையிலலாம் கூட நின்னாங்க. லோக் பரித்ரானம் ஏதோ ஒரு கட்சி ஒன்று டமால்னு வந்தாங்க, வேகமாக பசங்கள்லாம் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கன்னு தெரியல. இப்போ அதே மாதிரி ஏஏபியும் இப்படி வராங்க, எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுடைய ஆட்சி பிடிச்சாங்க இருக்கட்டும், அதனால தான். ஆனால் மெம்பர்ஷிப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பாஜக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு எப்பொழுதுமே ஒரு வலுவான ஒரு இயக்கம் பேஸ்டு இது. அது மற்ற கட்சிகள் போல் ஏதோ ஒரு குடும்பம் நடத்துறதோ இல்லை யாரோ நடத்துறதோ அந்த மாதிரி கிடையாது. பாஜகவிற்கு எப்போவுமே கொள்கைகள் உண்டு. ஆர்எஸ்எஸ் வழியில் எப்போவுமே நடக்கும். அது ஆர்எஸ்எஸுடைய வழிகாட்டுதலில் இருக்குது. அதனால் ஒன்றும் அதனுடைய வேர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் இடதுசாரிகளுக்கு எப்படி கொள்கை பிடிப்பான ஒரு இயக்கம் அப்படின்னா அதே மாதிரி பாஜகவும் ஒரு இயக்கம். இதில் நீங்கள் வரக்கு முன்னாடி முராரி தான் சொன்னார். அதில் மெம்பர்ஷிப்பில் 2 இருக்குது. இது சாதாரண அடிப்படை உறுப்பினர்னு இருக்குது, இதுக்கு மேலே தீவிர உறுப்பினர்னு இருக்குது. தீவிர உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா வேலைகள் செய்யணும், அதற்கான முனைப்புகள்லாம் காட்டணும், நிகழ்ச்சிகள் பங்கெடுக்கணும், நிறையா வேலைகள் இருக்குது. அதனால யாருமே திடீர்னு கட்சியில பெரிய ஆளாக முடியுமா, அது மாதிரி அப்படிலாம் இப்போ நீங்க முராரி நீங்க வரும்போது என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இடதுசாரிகளுக்கு அடிப்படையிலே கட்டமைப்பு ரீதியான பலம் இருக்கிறது, அது மாதிரி RSS இயக்கத்திற்கும் இருக்கிறது. RSSக்குமே அடிப்படையில் கட்டமைப்பு பலம் இருக்குங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறார். நீங்க RSSனுடைய எங்களுடைய வேர் பலமாக இருக்கிறதுங்கிறீங்க. RSSல் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய சித்தாந்தத்தை கொள்கைகளை புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ஆனால் பாஜகவில் உறுப்பினராக சேரக்கூடிய எல்லோரும் அல்லது பாஜகவிற்கு வாக்களிக்கக்கூடிய எல்லோரும் அந்த சித்தாந்தத்தை ஆதரித்து வாக்களிக்கக்கூடியவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு அப்படின்னு முராரி சொல்றாரு. இல்ல, நீ இப்போ இங்க பாஜகவிற்கு உறுப்பினராக சேரக்கூடியவர்கள் நீங்க சொன்ன மாதிரி RSS போன்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு RSSல் இணைத்துக் கொள்பவர்களுக்கும் பாஜகவில் உறுப்பினராக சேர்த்துக் கொள்பவர்களுக்கும் ஒரே வேறுபாடு எதுவும் இல்லையா? இல்லை, ஒரு பெரிய வேறுபாடுகள் கிடையாது. பாஜகவினுடைய மெம்பர்கள் அப்படின்னு இப்போ சேர்றவங்க இப்போ பாஜகவில் நரேந்திர மோடி அவர்களுடைய செயலாற்றல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவருடைய ஆளுமை பிடிச்சிருக்கும். பாரதிய ஜனதா கட்சி எப்படி அதில் ஒரு சாதாரண மனிதர் கூட அதில் மேலே அதிகார பதவியை அடைந்து மேலே உச்சத்துக்கு வரலான்னு பார்த்துருப்பாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரே தலைவராக உட்காந்து இருக்கிறது அந்த மாதிரிலாம் பாஜக கிடையாது. சாதாரண மக்களாக பாஜகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு தலைவராகக்கூடிய அளவுக்கு வராங்க. இது எல்லா மாநிலத்திலையும் மக்கள் பார்க்குறாங்க. பாஜக மத்தியில் மட்டும் ஆளலை, இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குது. அதனால் மக்களுக்கு சித்தாந்த ரீதியாகவும் பாஜகனா என்னன்னு தெரியும். ஆட்சியில் அவர்கள் ஆட்சியாளர்களாகவும் எதை சாதிக்க முடியும் செய்ய முடியும் தெரிந்தான் ஆதரிக்கிறார்கள். குமரேசன் அவர்கள் இடைவெளிக்கு முன்பாக ஒரு கருத்தை வச்சார். அவர்கள் கொண்டு சென்ற கருத்துக்களை நாங்கள் கொண்டு செல்லவில்லை, சாதி சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைத்தால், இப்போ சாதி சார்ந்த மதம் சார்ந்த கருத்துக்களுக்கு மக்கள் இணக்கமாகிவிட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம் கொள்ள முடியுமா? அதற்கு பிஜேபிக்காக மற்ற தெரியாது. இப்போ வன்னியர் கட்சினா பிஎம்கே சேர்றாங்க, ஜாதி அடிப்படையில் சேர்றாங்க. சரி, பாஜகவுக்கு மட்டுமே பொருத்தி பார்ப்போம். பாஜக அதில் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த டிவிஷன் வருது. சங் பரிவார்னு பார்த்தீங்கன்னா கோர் RSS சொன்னாலே வேறு. அதுக்கு தவிர சங் பரிவார்னு இப்போ ஹிந்து முன்னணின்னு இருக்குது, அப்புறம் அப்புறம் இந்த இது ஒரு பிரிகேட்னு ஒன்று இருக்குது. நிறைய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதில் பொலிட்டிக்கல் விங்குன்னு வரதான் பிஜேபி. அது ஓவர் நைட் அது வளரல. நீங்கள் இதுலேருந்து சங்குலேருந்து ஜனசங்லேருந்து வளர்ந்தது. அப்புறம் 80 பிரிஞ்சு பிஜேபியே வந்தது. 84 2 சீட்டு இருந்து அதுக்கப்புறம் 96 ஒரு 13 நாள் ஒரு கவர்மெண்ட் மைனாரிட்டி 96க்கு அப்புறம் தான் ஒரு மெஜாரிட்டி 98 99 வந்தார். இதான் வளர்ச்சி. இப்போ வரபோதெல்லாம் என்ன பண்ணியிருந்தாருன்னா வாஜ்பாயை தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க.
ஏன்னா மாடரேட் ஃபேஸ் எல்லாருக்கும் ஏற்றக்கூடியது. ரெண்டாவது கோலிஷன் வந்துன்னா நம்மளுடைய கொள்கைகள் எல்லாம் முன்னெடுக்கக்கூடாது. அதாவது என்ன ஆர்டிகல் 370 கூடாது, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கூடாது, பொது சிவில் சட்டம், அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூடாது பின்னல் வச்சுட்டு தான் அவங்க வந்து எல்லாருக்கும் காமன் மினிமம் மாதிரி பற்றி பண்ணாங்க. அண்ட் வாஜ்பாய் வந்து ரொம்ப நல்லாவே மேனேஜ் பண்ணார். அஃப்கோர்ஸ் அப்போ தான் வந்து கிராண்ட் ஸ்டேம் மர்டர் நடந்தது. தனிப்பெரும்பான்மை இல்லை என்பது ஒரு காரணம் எடுத்துக்க முடியுமா? இல்லை, அவர் நல்லா பண்ணியிருந்தார். இல்லை, அதுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாமல் போனது ஓப்பன் அவங்களே சொன்னது. எங்களுக்குன்னு மெஜாரிட்டி வந்து அப்போ எங்களோட அஜெண்டா ஃபாலோ பண்ண அவங்களே சொன்னது. அது நான் சொல்கிறது இல்லை. இப்போ அந்த மெஜாரிட்டி வந்திருக்கு. அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 37% தான் ஓட்டு 31% ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றது வந்து என்னாச்சுன்னா டிவிஷனால வந்திருக்கு. இப்போ அதை கன்சாலிடேட் பண்ண பார்க்கலாம். நத்திங் ராங் இந்த பொலிட்டிக்கலாக அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் மோடியோட விஷன் என்னன்னா அட்லீஸ்ட் 2 years நம்ம ஸ்டெபிலைஸ் அந்த டெவலப்மெண்ட் சொல்லி போயிருக்கோம். அதுக்கு நடுவில் இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அவரே சொன்னது தான். அதுவும் இந்த கர்வாப்சி, அப்புறம் வந்து ஹிந்து ராஷ்டிரா இதெல்லாம் கூடாதுன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸில் வந்து தனிப்பட்ட இவர்களுக்கு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ வந்து ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஒருத்தர் வந்து மோடிக்கு க்ளோஸ்ன்னு வந்திருந்தார். அவர் செகண்ட் டைம் வரணும்னு கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர போட்டாங்க. அது மாதிரி அவங்க வந்து வேற மாதிரி என்னுடைய கேள்விங்கிறது இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்து நாட் நெசசரிலி டோஸ் மோடிஸ் லைன். அதான் சொல்ல வரேன். என்னுடைய கேள்விங்கிறது பாஜகவிற்கான மக்கள் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு திரு குமரேசன் சொன்ன காரணத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு நான் கேட்கிறேன். என்ன அவர் சொன்னது மதம் சார்ந்த இல்ல, அப்படி கிடையாது. மற்றவங்கள மோடி சொல்றேன், மோடிக்காக அதுதான் கேட்கிறேன். வளர்ச்சி என்பத விஷயங்களையும் வாஜ்பாய்க்காக இப்போ மோடிக்காக வளர்ச்சி என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பாஜக பக்கம் மக்கள் தங்களை உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறார்கள் என்ற வாதம் உண்மை என்று வைத்துக் கொண்டார். 65 ஆண்டு காலமாக அவர்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒன்றை கொடுக்க தவறி முற்றிலும் இந்த தேசம் வளர்ச்சி அடையலன்னு சொல்லவே முடியாது. நிச்சயமாக பல வளர்ச்சி திட்டங்களுக்கு காங்கிரஸ் செய்து கொடுத்த பாதை மறக்க முடியாத பாதை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை தாண்டி மக்கள் வேறு சில விஷயங்களும் எதிர்பார்த்தார்கள். அதை செய்ய காங்கிரஸ் தவறிவிட்டது. மோடி அதை செய்து கொண்டிருக்கிறார் அல்லது செய்வார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் பாஜகவில் மக்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்ற கருத்தை உங்களால் மறுக்க முடியுமா? முற்றிலுமா? போன தடவை ஆட்சி மாற்றத்துக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப சுலபமாக சொல்லக்கூடியது ஐக்கிய முன்னணி அரசின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள். அது இன்னொன்று என்னன்னா, அந்த கூட்டணி கட்சிகளுடைய பல கஷ்ட நஷ்டங்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் அந்த தலைமைக்கு ஏற்பட்டது. ஆகவே சராசரி படித்தவர்களாக இருந்தாலும் சராசரி மனிதர்களாக இருக்கிற யாருமே என்ன முடிவுக்கு வரான்னா, இந்த மாதிரி இந்த கூட்டணி ஆட்சி என்பது ஒரு பெரிய ஆபத்தை தான் உண்டு பண்ணும், ஒரு தேசத்தின் ஸ்திரத்தன்மையை கூட அது குலைத்து விடுகிறதோ அப்படி என்கிற வகையில் தான் ஒரு ஒத்த முடிவு பண்ணி மொத்தமாக ஓட்டு போட்டான். அப்படி போடும்போது இவர்கள் வச்ச கோஷம் என்னன்னா, நாடு வளர்ச்சி திட்டங்கள். தொடர்ந்து பதிவு பண்ணுங்க, குறிப்பிடுவது முடிக்கணும். அப்படி ஒட்டுமொத்தமாக தனிப்பெரும்பான்மையோடு ஒரு அரசு அமைந்தால் நல்லது என்று நினைத்திருந்தால் அந்த தனிப்பெரும்பான்மையான அரசை, ஆட்சியை ஏன் காங்கிரஸுக்கு மக்கள் கொடுக்கவில்லை? இல்லை, அது முதல்ல சொல்லிவிடுமே, அப்புறமா கொடுக்க சொல்லாமே அப்படின்னு அவங்க ஆதரிக்கிறாங்க. அப்படி ஆதரிக்கும் போது அவர்கள் சொன்ன அந்த வளர்ச்சி திட்டங்கள் தொடர்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இப்போ காங்கிரஸ் கட்சி ஏன் அதை செய்யவில்லை அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணி ஆட்சியாக இருக்கிற போது ஒரு மெஜாரிட்டி இல்லாத போது அது செய்யக்கூடிய வேலைகளில் பெரும் மந்தங்கள் ஏற்படுவது உண்டு. உதாரணத்திற்கு முதலாவது பீரியட்லேயே நம்முடைய அணுசக்தி ஒப்பந்தம் வருகிற போது நம்ம இடதுசாரி சகோதரர்கள் எவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணார்கள் என்பது உண்டு. அதே சமயத்தில் அந்த கூட்டணி கட்சிகளில் இடதுசாரி கட்சிகளால் தேசத்திற்கும் சட்டங்களும் மக்களுக்கும் என்னென்ன நன்மை ஏற்பட்டது என்பதும் உண்மை. ஆனால் 2வது பீரியட் வரும்போது இந்த புகார்கள் மற்றது வந்தது என்பதும் உண்மை. ஆனால் அந்த புகார்கள் உண்மைதானா என்பது தான் உண்மை இல்லை என்பது இனிமேல் தான் அது ப்ரூஃப் ஆக போகிறது, அது வேறு. ஆனால் ஒட்டுமொத்த பார்வை என்பதில் ஒரு வளர்ச்சி திட்டங்கள் வலுவான அரசு அமைவது தான் தேசத்திற்கு நல்லது என்கிற முடிவுக்கு நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை பாஜகவின் மீது வைத்திருக்கிறார். ஆமா, அந்த நம்பிக்கை பிஜேபி அந்த நம்பிக்கை நிலைநிறுத்துமா என்பதுதான். அது ஓகே, அது எடுத்துக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையை பெறுவதில் காங்கிரஸ் எங்கோ வந்து தவறிவிட்டதுங்கிற தவறிவிட்டது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதே சமயத்தில் அந்த நம்பிக்கை சிதைந்து போகும் என்பதற்கு இப்ப மதவாதமான மதத்தை அடிப்படையாக கொண்ட பல நடவடிக்கைகள் என்பது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்கிற அச்சம்தான். நம்ம அடுத்தடுத்த சுற்றுகளில் அதை விவாதிக்கலாம். நிச்சயமா திரு குமரேசன், நான் தான் இடவேளுக்கு முன்பாக உங்ககிட்ட கேட்ட கேள்வி மற்ற எல்லாத்தையும் கேட்டேன். உங்களுடைய அதோட இணைத்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய காரணிகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? மதம் சார்ந்து சாதி சார்ந்துன்னு சொன்னால் ஒரு பக்கம் உங்களை போன்றவர்கள் தான் வைக்கிறீர்கள். நாட்டை பிளவுபடுத்தி விட முடியாது, அவ்வளவு எளிதில் மக்கள் பிளவுபடுத்தி விட மாட்டார்கள் வாதங்களாக நீங்கள் தான் வைக்கிறீங்க. மறுபுறம் இது போன்ற கருத்துக்களுக்காகத்தான் மக்கள் இணைகிறார்கள் என்பது போன்ற ஒரு துணையில் உங்கள் கருத்து இருந்தது. அது எப்படி சரியாக இருந்தது? அது ஒன்று, தமிழகம் போன்ற முற்போக்கு இயக்கங்கள், திராவிட இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள்
இவர்கள் கால் ஊன்றிய மண்ணிலே ஒரு வலதுசாரி இயக்கம் அவ்வளோ எளிதாக வந்துவிட முடியாது என்கின்ற எதிர்பார்ப்பு என்பது. ஆனால் அதே நேரத்தில் கவனத்தோடு, ஆனால் முன்போல் இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், திராவிட இயக்க கட்சிகள் இந்த இது போன்ற பிற்போக்குத்தனமான சாதியம், மதவாதம் இது பற்றில் மட்டுமல்லாமல் இந்த பொருளாதார கொள்கைகள் கூட காங்கிரஸ் கட்சி திணித்த இன்றைக்கு பிஜேபி அரசு அவர்களை விட பல மடங்கு மூர்க்கத்தோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பொருளாதார கொள்கை விட அனைத்திலும் இவர்கள் செய்து கொண்ட சமரசம் இருக்கிறது அல்லவா? இந்த சமரசம்லாம் சேர்ந்து தான் மக்கள் பல மடங்கு அதிலிருந்து ஒதுங்கி இந்த முற்போக்கான வளர்ச்சி போக்கு என்பதிலிருந்து விலக வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை இடதுசாரிகள் எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை எதிர்பிரச்சாரம் செய்தார்கள் என்கிற அந்த கேள்வி இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம், நான் முன்வைத்த விஷயத்தில் மூன்றாவதாக ஒரு கருத்தை சொல்வதற்குள் என் கேள்வியை மாற்றிவிட்டீர்கள். நாங்கள் சாதியை சொல்லி வளரவில்லை, மத உணர்வுகளை கிளப்பி விட்டு வளரவில்லைன்னு சொல்லி மூன்றாவதாக ஒன்று சொல்ல வந்தேன். நீங்கள் அதை நிறுத்திவிட்டு முராரியிடம் சொல்லுங்கள். அந்த மூன்றாவது விஷயம் என்னவென்றால், அதுதான் இன்னைக்கு உலக அளவிலேயே வலதுசாரி சக்திகள் மீது கை ஓங்கி இருக்கிறது. எல்லா நாடுகளும், குறிப்பாக உதாரணம் சொன்னால் எல்லா நாடுகளிலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எதிர்ப்பு ஒரு பேரலையாக கிளம்பி இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்ப்பை கிளப்பியிருப்பவர்கள் யார் என்றால் அங்கே இருக்கிற இடதுசாரிகளோ அங்கே இருக்கிற முற்போக்கு சக்திகளோ அல்ல. அந்த நாடுகள் கூட மிக அப்பட்டமான வலதுசாரி மதவாத சக்திகள், அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதவாத சக்திகள், இஸ்லாமிய நாடாக இருந்தால் அங்கே இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத அல்லது தீவிரவாத சக்திகள், வேற மேற்கு உலக நாடுகளில் இடதுசாரிகளுக்கு ஆதரவாக அந்த மனநிலை திரும்பி விடக்கூடாது என்பதில் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள். அந்த விஷயம் இந்தியாவிலும் பிரதிபலிக்கிறது, எதிரொலிக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய அடையாளமாக தான் பிஜேபி வெற்றியை நான் பார்க்கிறேன். அடுத்து மிக முக்கியமாக இந்த உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், இந்த எல்பிஜி இருக்க, இதன் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இது ஏதோ மிகப்பெரிய மருந்து, அனைத்து பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணி என்பது போல அவர்கள் மனதில் ஏற்றப்பட்டிருக்கிற விஷயம். அதை அவர் நம்புகிறார்கள். இதை நான் சொன்னதை போல காங்கிரஸ் கட்சி பல்வேறு சமரசங்கள், அவர்களுக்கு இருக்கிற பல்வேறு சிக்கல்கள், ஊழல்கள் காரணமாக அதை சரியாக நிறைவேற்றவில்லை. மோடி அவர்கள் வந்து விட்டால் இந்த எல்பிஜியை மிக வேகமாக நிறைவேற்றுவார், அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் பெருகும், வளர்ச்சி என்று சொன்ன அந்த விஷயத்தில் அவர் நம்பியிருக்கார். இந்த மெம்பராக சென்றிருக்க அத்தனை பேரும் சாதியவாதத்தாலோ மதவாதத்தாலோ போய்விட்டால் என்று சொல்வது அதுவும் கணிசமான பங்கு இருக்கிறது. இந்த கொள்கையின் பால் ஏற்பட்ட ஒரு குழப்பமும் இருக்கிறது. நிச்சயமாக அந்த கொள்கையின் பால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது என்பது உண்மை என்று சொன்னால், ஏன் சீனாவில் அது எதிரொலிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி, இன்றைக்கும் கியூபா ஏன் கியூபாகவே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி மேல்பாகவே எழுகிறது. இதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி எல்லோருமே ஏதோ ஒன்றை சொல்லிதான் மக்களை திரட்டுகிறார்கள். தமிழினமே திரண்டு வா, அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியை சொர்ந்து சாதியே திரண்டு வா, மதமே திரண்டு வா, அல்லது மார்க்ஸ் சொன்ன மாதிரி உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். ஏதோ ஒரு ஐக்கானுக்குள்ள எல்லோரும் அடக்கம் முற்படுகிறார்கள் சொன்னா, தொழிலாளர்களுக்குள் அடக்கம் முற்பட்ட அந்த முயற்சி தோல்வியில் அடைந்து விட்டதா? அதை மதமும் சாதியும் வென்றெடுத்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. இதில் இனமும் கூட அடங்கும். இன ரீதியிலான வாதங்களும் தொடர்ந்து வைக்கப்படுகின்றன. தற்போது இன ரீதியிலான தமிழ் இனமே என்ற வார்த்தைகளும் தொடர்ந்து வைக்கப்படுகின்றன. இனம், மதம், சாதி, தொழிலாளர்கள் என்று பல வார்த்தைகள் முன்வைக்கப்படுகின்றன. மக்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். உலகின் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறதா பாஜக? 8.8 கோடி உறுப்பினர்கள் என்று வந்திருக்கக்கூடிய தகவல்கள். கட்சிகள் பொதுவாக பாஜகவை தாண்டி எல்லா கட்சிகளுமே எந்த அடிப்படையில் தங்களுடைய உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தளத்திலும், உறுப்பினர்களாக சேரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்களா என்ற தளத்திலும் ஒரு விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தளத்தில் சமூக வலைத்தள கருத்துக்கள் என்னவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் விவாதத்திற்குள் போகலாம். சமூக வலைத்தள கருத்துக்கள். ஹாஜி முகமது, பொய்யும் பித்தலாட்டமும் தான் பாஜகவின் மூலதனம், எவன் போய் எண்ணி பார்க்க போகிறான் என்று வாய்க்கு வந்தபடி 8 கோடி 10 கோடி என்று சொல்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறாரு. பசீர் ஜே நியூஸ் 7 சேனலுக்கு ஏன் இந்த கஞ்சத்தனம் மற்றும் ஓரவஞ்சனை சொல்றதுன்னு தான் சொல்றீங்க, கொஞ்சம் கூட சொன்னா என்ன? இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 120 கோடி, அதில் 80 கோடி பேர் பாஜக உறுப்பினர்கள் என்று சொன்னால் என்ன வந்துட போகுதுன்னு இருக்காரு அவர். முகமது மைதீன், மிஸ்டு கால் மூலம் 10 கோடி என்ன 100 கோடி கூட கணக்காட்ட முடியும், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாதபடி செய்தார்களே அப்படின்னு கேட்டிருக்கிறார் அவர். காக்கை சித்தர், ஸ்ரீரங்கத்தில் எங்களது கட்சி உறுப்பினர்கள் போட்ட 3 லட்சம் ஓட்டுக்களை இன்னும் எண்ணாமல் காலம் தாழ்த்தும் தேர்தல் கமிஷனை வன்மையாக கண்டிக்கிறேன் இருக்கிறாரு. அயல் சாமி பெரியாரோட படத்தோடு போட்டிருக்கிறாரு. இந்த செய்தியை போடுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் அதை முதலில் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி, சொல்லுங்கள் பாலாஜி சார் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னு எங்ககிட்ட கேட்டிருக்கிறார் அவர். அப்துல் ரஹீம், மிகப்பெரிய போய் ஊடகத்தை வசைப்படுத்தி விட்டார்கள், எங்களையும் சேர்த்தான் திட்டுறாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து டெல்லியில் தோல்வியடைந்ததை பற்றி ஒரு பதிவு.
கிட்டத்தட்ட எல்லா பதிவுமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. முகமது ரியாஸ், எனக்கு உலகம் முழுவதும் 10 லட்சம் ரசிகர்கள் இருக்கிறார்கள், பவர் ஸ்டார் சீனிவாசன் சொன்னதான் ஞாபகத்து வருதுன்னு இருக்கிறாங்க. ஸோ இடும்பவனம் கார்த்திக், கட்சியில் இணைய விரும்புபவர்கள் இந்த எண்ணுக்கு அழைத்து பேசுங்கள் என்று அறிவித்திருந்தால் பாஜக உறுப்பினர்களின் எண்ணிக்கை லட்சம் கூட தாண்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி. முகமது வாலித் ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சுங்க, எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு, திருப்பி அடித்து பார்த்தா தானாகவே கால் டைவர்ட் ஆகி சிறிது நேரத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜ், பாஜகவில் உங்களை இணைத்து கொண்டமைக்கு மிக்க நன்றின்னு. என்ன கொடுமை செந்திலண்ணா அப்படின்னு இருக்கிறார் அவர். ஆலங்காடு பிரபாகர் ஒரு விஷயத்தை முன்னிச்சிருக்காரு, ஏதோ மார்க் பண்ணி காட்டிருக்காரு, அதை மட்டும் கொஞ்சம் டச் பண்ணி பெருசாக காட்டுங்க. தமிழ்நாடு மாநில உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6 கோடி அப்படின்னு. ஐ திங்க் அந்த இமேஜை டச் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகும். நல்லது, அது நமக்கு சரியாக வரலைங்க. அதில் நாங்கள் பார்த்த அளவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஜகவினுடைய ரைட் வந்துடுச்சு. கருப்பு முருகானந்தம் பாஜகவினுடைய மிக முக்கிய பிரமுகர், அவருடைய பக்கத்தில் போட்டிருக்கிற ஒரு பதிவு 2 மார்ச் போட்டிருக்காரு. பாஜக உறுப்பினர்களின் எண்ணிக்கை நேற்றுடன் 6 கோடியை தாண்டியது என்ற சந்தோஷ செய்தியுடன் தாமரை நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு இருக்கிறாரு. அதே மாதிரியான ஒரு பதிவு திருமாறுகள் பிஜேபி, பாஜக உறுப்பினர்கள் எண்ணிக்கை நேற்றுடன் 6 கோடியை தாண்டியது என்ற சந்தோஷம் தான், கிட்டத்தட்ட அவங்களும் அதான் போட்டிருக்கிறாங்க. நல்லது, இந்த மாதிரியான செய்திகள் தான் கிட்டத்தட்ட எல்லோருமே வந்து இது சாத்தியமில்லாத விஷயமாகவே பார்க்கிறார்கள். ஆனால் மிக நிச்சயமாக ஆக்குமரேசன் ஒரு விஷயத்தை சொல்கிறார், நாங்கள் அப்படி எடுத்துக்க போகிறதில்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நம்ம வாய்ப்பு இருக்கிறதாவே எடுத்து கூட பேசலாம். அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் இந்த எண்ணிக்கை பாஜகவிற்கு வந்திருக்காது அப்படிங்கிறத நீங்களும் சொல்கிறீங்க. மக்கள் வளர்ச்சியை நம்பித்தான் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த வளர்ச்சி பாதையிலிருந்து பாஜக விலகி போகிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்திருக்கிறதுன்னு முராரியும் பலராமன் அவர்களும் வாதங்களை வைக்கிறாங்க. நீங்கள் அந்த பாதையிலிருந்து விலகி போவதாக உணர்கிறீர்களா? என்ன அச்சம் வந்திருக்கு? என்ன அச்சம் வந்திருக்கு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நாட்டில் நடக்கிறதெல்லாம் கூட ஊடகங்கள், நாங்கள் திருப்பி தான் சொல்கிறோம், ஊடகங்கள் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாக, அன்றைக்கி வந்து அந்த பெங்காலில் கன்னியாஸ்ரீ ஒரு 72 வயது கன்னியாஸ்ரீ ஏதோ பாலியல் தவறு நடந்ததுன்னு போது பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வந்த முஸ்லீம்கள் தான், அந்த சில கேடு கெட்டவர்கள் தான் அதை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ இது இந்துத்துவ சக்திகள் பண்ணதா, அதை பண்ணதா, இது பண்ணதா, நாட்டில் வந்து சிறுபான்மைக்கு எதிராக வன்முறையா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. டெல்லியில இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பாஜகவிற்கு எதிர்க்க இந்த புலி வருது தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கன்னியாஸ்திரி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் இங்கே பேசுகின்ற பொழுது மாற்றுக் கட்சியை சேர்ந்த நண்பர் யார் எனக்கு மறந்துடுச்சு, அவர் பாஜகவை நோக்கி நீங்க தான் அப்படின்னு சொல்லும்போது நான் குறுக்கிட்டு மிக வன்மையாக கண்டித்தேன். நான் குறுக்கிட்டு வன்மையாக கண்டித்தேன், அது தவறுன்னு சொன்னேன். அதுக்கு என்னை திட்டி கூட முகநூல்ல சில பதிவுலாம் வந்துருச்சு. நல்லது, அதனால ஊடகம் வந்து முற்றிலுமாக அந்த முன்முடிவுக்கு வரல. அதை வைத்துக்கொண்டு அப்படியே நாட்டில் வந்து எல்லாமே சீர்குலைஞ்சு இன்னைக்கு வந்து மிக சுபிக்ஷமாக நாடு வந்து மிகவும் ஒரு இந்தியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எல்லா மாநிலத்திலையும் கரெக்டாக இருக்குது, எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. திரு மோடி அவர்கள் தலைமையில் நிலக்கரியில் வந்து 1 லட்சம் கோடி, 2Gயில் 1 லட்சம் கோடி, ஓடாத கேஸ் எலக்ட்ரிக் பவர், கேஸில் ஓடுற பவர் கம்பெனிஸ் எல்லாத்தையும் திருப்பி திறக்கிறதுக்கு 65,000 கோடி சொத்து, தண்டத்துக்கு போன சொத்தை திருப்பி மீட்டு அதை ஓடி இப்போ சம்மரில் வந்து பவர் கட்டை சரி பண்ணுறதுக்கு செஞ்சுருக்காரு. இன்னும் பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், இலங்கையில் வந்து பெரிய முன்னேற்றம். அதாவது இதெல்லாம் பார்க்காம, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா வந்து யாரும் வந்து மெம்பர் சேர மாட்டாங்க. இன்னைக்கு எங்கள் ஃப்ளாட்லேயே மயிலாப்பூரில் எல்லாரும் என்கிட்ட நாங்கள் மெம்பர் சேர்றோம் அப்படின்னு சொல்லி வராங்க. நான் யாரையும் போய் கேட்டது கூட கிடையாது. அவங்களே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் எங்களை கேட்கவே இல்லையேன்னாங்க. நான் சரி சார் நான் கேட்குறேன், இப்போ கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் படித்தவர்கள், பண்பானவர்கள் எல்லாருமே, ஏதோ சில பேர் வந்து ஏதோ பாஜகலேருந்து ஃபோன் வந்தது, அதை நாங்கள் திருப்பி போட்டோம், மிஸ்டு காலில் மெம்பர்னு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து மிகைப்பட்ட பதிவுகள், ஏதோ லட்சத்தில் கோடியில் ஒன்று. ஆனால் நீங்கள் வந்து மக்கள் வந்து புரிந்து கொண்டு பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையுமே மக்கள் வந்து பாஜக வந்து ஒரு ஜனநாயக கட்சி, சாதாரண மனிதன் கூட இந்த கட்சியில் இணைந்து ஒரு நல்ல பொறுப்பிற்கு வர முடியும், செயலாற்ற முடியும்ங்கிற நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு. திருக்குமரேசன் நீங்க பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன மாதிரியான இத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் மக்களிடம் சென்று சேர்த்து ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அதாவது நம்ம நாட்டு மக்களுக்கு அடிப்படையிலேயே ஒரு பெரிய வந்து ஒரு தேசியம் இருக்கு. அந்த தேசியம் வந்து இவ்வளவு நாள் காங்கிரஸ் வந்து ராஜீவ்காந்தி வரைக்கும் அது இருந்தது. அதுக்கப்புறம் சோனியா காந்தி வந்தப்புறம் அந்த தேசியத்தில் வந்து காங்கிரஸ் மேலே இருந்த தேசியம் வந்து கொஞ்சம் அது மக்கள் மேலே, அந்த மக்களுக்கு காங்கிரஸ் மேலே அந்த நம்பிக்கை குறைஞ்சு அந்த நேரு குடும்பம் மட்டும் ஆட்சிங்கிறனால அது குடும்ப ஆட்சி அப்படின்னு அந்த தேசியத்தை இப்போ பாஜகவை பார்க்குறாங்க. ரைட், நன்றி. இப்போ அவர் சொன்ன மாதிரி இத்தனை வளர்ச்சி திட்டங்கள், அது நிலக்கரியில் ஆரம்பித்து பல விவகாரங்களையும் தேசத்திற்கான வருவாயை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் மோடி, ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த செய்திகள், இந்த மாதிரியான
பாசிட்டிவான செய்திகள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன. எங்கேயாவது ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோயில் மீது ஒரு தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதோ அல்லது யாரோ ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாலோ அதை ஒட்டுமொத்தமாக மோடியை நோக்கி குவிப்பது என்பது இது போன்ற திசை திருப்புதல்ங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். முதல்ல அடிப்படையாக ஒரு இது கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் சொன்ன நான் அதாவது சாதியை சொல்லி நாங்கள் வளரவில்லை, மதத்தை உணர்வுகளை கிளறி விட்டு வளரவில்லை, அப்புறம் மூன்றாவது பொருளாதார விஷயத்துலேருந்து அதை நம்ம முன்னாடி கூட அப்படி படிச்சுன்னு அந்த கட்சியை சொல்லிட முடியாதுன்னு ஒரு தன்னோட கருத்து மோடியே கூட அதை மறுக்கிறாருன்னெலாம் சொன்னார். ஆனால் கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான உணர்வுகளை பயன்படுத்துவார்கள், அவர் கிளறி விடுவது பயன்படுத்துவதற்கு நண்பருடைய வாதமே சாட்சி. இன்னும் பங்களாதேஷிலிருந்து வந்த யாரோ ஒரு அயோக்கியன் செய்த குற்றம் அது. ஆனால் அதை வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு முஸ்லீம்னு ஏன் அதை அடையாளப்படுத்தணும்? நம்ம ஏற்கனவே நீங்க அறிமுகமானவர்கள் அதை திருப்பி நினைவுபடுத்த விரும்பல. எல்லோருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துருக்கிறோம், யாரும் யாருடைய நேரத்திலும் குறுக்கிடக்கூடாது என்பதை நாம் கடந்த ஒரு மாதமாக கடைபிடித்து வருகிறோம். உங்களுக்கு நேரம் வரும்போது நிச்சயமா நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு உத்தியாகி விடக்கூடாது. எதிராளி சொல்லிற கருத்துக்கு மாற்று கருத்து சொல்ல முடியவில்லை, எதிராளி கருத்து சொல்ல விடாமலே தடுப்பது என்பது ஒரு உத்தியாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம் கூட. ஆனால் இப்போ இந்துக்கள் தான் செய்தார்கள், இந்து மதவெறியில் தான் சொல்லி செய்தார்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் அது தவறு தான். அதை நான் அப்படிலாம் அவசரப்பட்டுலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனால் சில பேர் அப்படி அரசியல் நோக்கத்துக்காக அங்கங்கே கிளப்பி இருந்தால் அதற்கு பதில் சொல்லலாம். ஆனால் இவர் அதே குற்றத்தை ஏன் இவர் செய்யணும்? அப்போ அது தப்பு தான் ஒத்துக்கிறீங்கன்னா அதே தப்பை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அப்போ அந்த கன்னியாஸ்திரியை அப்படி மானபங்கம் செய்தவர்கள் பங்களாதேஷத்திலிருந்து வந்த மனசாட்சியற்ற மனித நேயமற்ற மிருகங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு எந்த மத அடையாளம் கொடுக்கக்கூடாது. ஏன் அந்த அடையாளத்தை கொடுக்கிறார் என்றால் இவரோட நுட்பமான அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான உணர்வுகளை கிளறி உண்டு அரசியல் அதுக்குள்ள இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவர் மறுக்கிறதுக்கான முழு உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் கேட்டுக்கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன். ரெண்டாவது, இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க, மறைப்பதற்காக, வளர்ச்சியை மறைப்பதற்காகத்தான் நீங்கள் முன்னாடி வளர்ச்சியை மறைக்க. இப்போ இவர்களே என்ன இந்த வாதங்களை வைக்கிறப்போ என்ன சொல்றாங்க, வளர்ச்சி எங்கே இருக்கிறது, நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கலையே என்ற கேள்வியை காங்கிரஸ்காரர்கள் கிளப்புகிற போது, இடதுசாரிகள் கிளப்புகிற போது, மற்ற அமைப்புகள் கிளப்புறோம். என்ன சொல்றாங்க, என்னங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 வருஷம் கூட நிறைவடையலை, அதுக்குள்ளே எப்படி எங்களை ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்புறம் பாருங்கன்னு சொல்றாங்க. நியாயம் தானே? அப்ப ஏன் இப்ப வந்து ஒரே ஒரு செயலா சாதிச்சிட்டோம்னு சொல்றது மட்டும் அதற்கான தொடக்கத்தை தொடங்கி அந்த தொடக்கம் கவலைக்குரியதாக இருக்கிறது. இந்த தொடக்கம் ஆரோக்கியமான தொடக்கம் அல்ல, மாறாக நாட்டினுடைய வளத்தை மக்களுடைய உழைப்பை எல்லாம் யாருக்கோ தாரை வார்க்கின்ற உள்நாட்டு அந்நிய நாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிற முயற்சி என்ற எங்களுடைய கவலையே அல்லது அச்சத்தை பகிர்ந்து கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதைத்தான் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவர்கள் தொடக்கத்தில் இருக்கிற என்பது இதை நாங்கள் எங்களுடைய சாதனை என்று சொல்லிக்கொள்ள முடியும்னால் இல்லை, இது சாதனை அல்ல, இது வேதனைக்கான ஒரு தொடக்கம் என்று சொல்லுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறதாலோ அதைத்தான் செய்கிறோம். நீங்கள் அதோட சேர்த்து இந்த கேள்வியும் கூட எடுத்துக்கோங்க. இப்போ மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நாங்கள் மக்களுக்கானவர்கள், இந்த தேசத்திற்கானவர்கள், இந்த தேசத்தை இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பெருமுதலாளிகள் கடை வைக்கப்பட மாட்டோங்கிற வாதம்லாம் தொடர்ந்து இடதுசாரிகள் தரப்பில் வைக்கப்படுதுன்னு சொன்னால், மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் ஏன் தேர்தல் அரசியலில் வென்றெடுக்க முடியலங்கிற ஒரு கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அதற்கான காரணத்தை சொல்லுங்கள். அதோடு இணைத்து இப்போ முகநூலில் ஒரு பதிவு வந்திருந்தது. திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் உறுப்பினர்கள் பாஜகவிற்கு இருக்கிறார்கள் என்று அவர்களே சொன்னார். நீங்க சொல்லல, எத்தனை லட்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்போ இவர்கள் எல்லா கட்சிக்கும் சேர்த்து கேட்கிறாங்க, எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அஇஅதிமுக தரப்பில் வரக்கூடிய செய்தி. அப்போ 1 லட்சம் வச்சுக்கலாம், 50,000 வச்சுக்கலாம். ஆனால் ஓட்டு என்று வருகின்ற பொழுது 5,000, 1000 இது போன்ற வாக்குகள் தான் கட்சிகளால் பெற முடியுதுன்னு சொன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் மக்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறதான்னு கேட்குறேன். ஒரு தடவை ஜெயலலிதா கேம்பெயின் போது சொன்னாங்க, எம்ஜிஆருக்குன்னு சப்போர்ட் இருக்கலாம், ஆனால் அவங்கள கொண்டு வந்து ஓட்டிங் பூத்து கொண்டு வரதான் கேம்பெயின், கன்வெர்டட் இன்டு ஓட். அதுதான் ஒரு லீடரோட கேம்பெயின் போகிறது, அதுதான் அர்த்தம். இல்லைனா அவங்க அப்படியே போட்டுருவாங்கன்னா விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்கிறது 100% கரெக்டு. அதுதான் வந்து கேடர் பேஸ் பார்ட்டியோட வேலை, மொபிலைசிங் த ஓட்ஸ்னு பேர். அது எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஜெயலலிதா சொன்னது. அது எல்லா கட்சிகளும் பண்ணுறதா, இவன் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்க, இவங்க பண்ணோட ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக பண்ணுவாங்க. அதே சமயத்தில் 96 ஜெயலலிதாவுக்கு ஓட்டே விழலை, ஏன்னா ஏடிஎம்கே காரங்களே ஓட்டு போடல, மெம்பர்ஸாக இருந்தோம். அதே மாதிரி இன்னொன்று பேரலன்னு சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் இன் கேரளா, எஸ்பெஷலி இன் கண்ணூர். அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட்க்கு அவங்களுக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிப்பாங்க. இன்னி மட்டும் அவங்களால அங்கே கால் விட முடியல.
பிஜேபியால. ஆமாம், ஆர்எஸ்எஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காகனு முடியல. இங்கே கூட எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சாங்க. அந்த கேரளா பாலிடிக்ஸ் அங்கே வருது. அங்கே ஆரம்பிச்சு இப்போ கூட பொன் ராதாகிருஷ்ணன் கூட அங்கேயும் தான் வந்திருக்காரு. ரெஸ்ட் ஆஃப் இதில் அவங்களால கோயம்புத்தூர் மட்டும் வர முடியாது, அதனால் ஸ்ப்ரெட் பண்ண முடியல. இங்கே இதுதான் ஃபேக்ட். காடர் பேஸ்டாக இருந்தால் கூட இங்கே வந்து ஓரளவுக்கு தான் வளர முடியுது. அதுக்கு மெம்பர்ஷிப்புக்கும் பார்ட்டியோட வளர்ச்சிக்கும் மோடி சிங்கிள் ஹேண்டடாக கேம்பெயின் பண்ணார். நீங்கள் பார்க்கணும், நீங்கள் யாரையுமே கூட்டின்னு போல, ஆல் ஓவர் இந்தியா கேம்பெயின் பண்ணார். அவருக்கு அகேன்ஸ்டாக அத்வானியை சேர்க்கலை, மற்றவங்களும் சேர்க்கலை. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கூட வந்து இவங்க தான் பண்ண சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ் அச்சீவ்மெண்ட் அதை தான் அப்படி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை இந்தியா முழுவதுக்கும் கொண்டு போய் சேர்க்க அவருடைய டைனமிசம் அதுதான். அது திரு பலராமன் ஒரு பெரிய அவர் சொன்ன மாதிரி குடும்ப ஆட்சி அப்படிங்கிறதுலேருந்து மக்கள் விடுபடணும்னு நினச்சிருக்கிறாங்க. நேருவிலிருந்து தொடங்கி அதுவே தான் வந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம். இந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கிறதும் மக்களுக்கு அதன் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டதும் கூட காங்கிரசினுடைய தோல்விக்கும் பாஜகவிற்கான ஆதரவு மனநிலைக்கும் காரணம்னு ஒத்துப்பீங்களா? அதை ஒத்துக்க முடியாது. இவ்வளோ காலமாக சொல்லிக்கிட்டு தான் வந்தால் 3 பேர் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சிறுபான்மை மக்கள் அப்படின்னு சொல்லும்போது முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். ஏன்னா அந்த 3 பேரும் இறக்குமதி ஆனவர்கள். நாம் போட்டுங்கிற சட்டையிலேருந்து, நாம் வெட்டிக்கிற கிராப்லேருந்து, ஒதுக்குற மீசையிலேருந்து, கட்டிக்கிற வாட்சிலேருந்து எல்லாம் இம்போர்ட்டட் தான். அதனால் ஆனால் சொல்லப்படுறது என்னென்னா, இந்த 3 பேரை நாம் இந்த நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கொள்கை. இப்போ அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், நேரு குடும்பத்தை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இலங்கை பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சுன்னு. இலங்கை பிரச்சனை காங்கிரஸ் அரசாங்கம் ஐக்கிய முன்னணி அரசு இருக்கும்போது பிடிச்சி போவான், விட்டுடுவான், போட்டை வச்சுக்க மாட்டான். போட்டை வச்சுக்கிறான், கோர்ட்டு மூலமாக உள்ளே வைக்கிறான். இன்று வரை தொடர்ந்து நடக்குது. வந்ததுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னாங்க. நிறைய தம்பி சொன்னதுனால சொல்கிறேன். அதனால் அந்த விஷயம் இப்போ என்ன முடிவுக்கு வருதுன்னா, ஏற்கனவே விட்ட இடத்துலேருந்து 2 பேரும் பேசட்டுமே, பேசி ஒரு முடிவு எடுக்கட்டுமே, 2 மீனவர்களும் பேசினா முடிவுக்கு வரும் அப்படின்னு ஏற்கனவே போட்டது. பேசி வந்தால் சரி, அதில் ஒன்றும் அரசியலாக வேண்டாம். இப்போ நேரு குடும்பத்தை பற்றி சொல்லுவோம். நேரு அவர்களுக்கு பிடிக்காது. காரணம் என்னென்னா, இவர்களுக்கு சோசலிசத்தை பிடிக்காது. அதனால் நேருவை பிடிக்காது. நேரு ஒரு நாத்திகர், அதனால் இவர்களுக்கு பிடிக்காது. நேரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவர், அதனால் இவர்களுக்கு பிடிக்காது. காந்தியடிகள் கொலை வழக்கில் ஏற்பட்ட விபரீதமான ஒரு சூழலில் அவர் ஆர்எஸ்எஸ் மேலே பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார், அதனால் இவர்களுக்கு பிடிக்காது. வல்லபாய் பட்டேல் அதற்காக கொஞ்சம் சாதகமாக பேசினார், அதனால் பட்டேல் அவர்களை பிடிக்கும். அப்படின்னு ஏராளமான காரணம் வச்சா இப்போ இருக்கிற ராகுல் காந்தி, சோனியா காந்தி வரைக்கும் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு எதிரின்னு ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்கணும். மொழி, இனம் எல்லாமே. எங்களை பொறுத்த மட்டும் நேரு குடும்பத்திலிருந்து வருகிற யாருக்கும் இந்த மதவாதம் இல்லை. அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, ராஜீவ்காந்தி வரைக்கும் அது இருந்ததுன்னு சொன்னார். ராஜீவ்காந்தி வரைக்கும் அந்த தேசியத்தின் மீதான நம்பிக்கையும் காங்கிரஸ் மீது அது இருந்துச்சு, ராஜீவ்காந்திக்கு அப்புறம் தான் இழந்துச்சுன்னு இல்ல நண்பர் அவர் சொல்றாரு. சோனியா சொல்றாரு, சோனியா தான் சொல்றாரு. அதுதான் சோனியா காந்தியும் ராஜீவ்காந்தி எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாரு. என்ன விஷயம்னா, அதுல அடிப்படையான விஷயம், சோனியா காந்தி இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்டு மருமகளை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. 1000 இருந்தாலும் மாட்டுக்காரியர்னா மாட்டு பொண்ணா அது மாட்டு பொண்ணா அப்படின்னு நினைக்கிறது இல்லை, ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் அவர்கள் சொல்லலாம். அதனால் நீங்கள் உறுப்பினர் ஆகலாமா, இந்திய பிரஜையாக இருக்கலாமா, இந்த மாதிரிலாம் சொன்னாங்களே ஒழிய அது ஒரு விஷமத்தனமான பேச்சு. இந்த தேசம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் மிகப்பெரிய வெற்றியை அந்த அம்மா தலைமை ஏற்றதுக்கு பின்னால் சாதித்து காட்டிருக்கிறார். அவருடைய மகனாக இருக்கிற ராகுல் காந்தியினுடைய அடிப்படை சித்தாந்தங்களில் நிறைய வேறுபாடு உண்டு. எல்லாருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கூட இருக்கும். அவர் நினைக்கிற மாதிரி இந்த நாட்டில் காந்தியும் நேருவும் கலந்த ஒரு பொருளாதார சிந்தனை வருமா அப்படின்னு நாம் கூட நினைக்கலாம். ஆனால் அப்படி ஒரு கொள்கை வழி உள்ளவர். அதனால் அந்த குடும்பத்திலிருந்து வரவங்களுக்கு எந்த சாயமும் பூச முடியாது என்பதால் நாங்கள் நிரந்தரமாக அவர்களை ஏற்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே ஒரு குடும்பத்தை குறை சொல்லலாம், அவர்களுக்கு உரிமை இருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, இந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்வது, வாரிசுரிமை ஏற்றுக்கொள்வது எங்களுடைய பொறுப்பு. பாலாஜி, இப்போ அவர் சொன்னார் ஒரு பாலியல் வன்முறையை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையாக இங்கே பல போலி சாமியார்களால் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருப்பதை நாமும் பார்க்குறோம். ஹிந்து அமைப்புகளே அதை எதிர்த்து போராடி வரலாறுலாம் உண்டு. அதை ஒன்று வச்சுட்டு ஒரு ஹிந்து
பெண்களை கற்பழித்து ஹிந்துக்கள் பெண்களை கற்பழிக்காது என்று பொதுமைப்படுத்துவதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறான், பிடிச்சி கேட்குறோம், பேரை சொல்கிறான், நீ ஹிந்துலாம் பிட் பாக்கெட் அடிக்கிறான், அல்லது ஒரு கொலை நடக்குது பிடிக்கிறான், அந்த குற்றவாளி ஒரு ஹிந்து, பாருங்க ஹிந்துலாம் கொலை பண்ணுறான்னு ஒரு கொலையை, ஒரு கற்பழிப்பை, ஒரு இந்த மாதிரியான செயலை பொதுமைப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி ஏற்றுக்கொள்வது சரின்னு சொன்னால் இந்தியாவில் மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகமான மக்கள் ஹிந்துக்கள்ங்கிறதுனால குற்றங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிட் பாக்கெட் அடிக்கிறதுலேருந்து செயின் அறுப்புறதுலேருந்து பிடிக்கிற மேக்சிமம் குற்றவாளிகள் ஹிந்துக்களாகத்தான் இருப்பார்கள். இதை வச்சு ஹிந்துக்கள் எல்லாம் குற்றவாளிகள்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் அவர் கேட்குறாரு. ஒரு மதச்சாயம் ஏன் பூச வேண்டும்? யாரோ செஞ்சிருந்தா கூட அதே தவிர நீங்களும் ஏன் செய்யணும்னு கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு சரியான வாதம் இல்லை? அதாவது இந்த ஊடகங்களில் வந்து ஒரு சிறுபான்மையிற்கு அகெயின்ஸ்டாக ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்த உடனே நாட்டில் இருக்கிற எல்லா டிவி சேனல், எல்லா நியூஸ் பேப்பரும் உடனே மோடி அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி விரிவாக பதிவு பண்ணுங்க. அந்த தவறுக்கும் அந்த குற்றத்திற்கும் பாஜகவிற்கோ அல்லது ஹிந்துத்துவ அமைப்புகளுக்கோ தொடர்பு இல்லை என்று நீங்கள் சொன்னால் அது ஊர்ஜிதமாகிற வரை, அவர்கள் யார் குற்றவாளிகள் என்று சொல்லுகின்ற வரை நிச்சயமாக அதை நம்மளாம் யார் மேலும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் அது சிறிய குற்றம் அப்படிங்கிறது தயவு செய்து சொல்றாங்க. அது பெரிய குற்றம். அது யார் செஞ்சாலும், கிறிஸ்தவர்கள் செஞ்சாலும், இஸ்லாமியர்கள் செஞ்சாலும் பெரிய குற்றம். இல்ல அந்த குற்றம் நடந்த உடனேயே எல்லா மீடியாலையும் உடனே ஏதோ பாஜக மதவாத அமைப்புகள் தான் இதை வந்து திட்டம் போட்டு ஏதோ போய் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி உடனடியாக அன்னைக்கும் அடுத்த நாளும் ஃபிளாஷ் பண்ணிடுறாங்க. சேலம் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் யார் என்று முடிவு செய்வதற்கு முன்பு, கைது செய்யப்படுவதற்கு முன்பு, நீதிபதி தீர்ப்பெழுவதற்கு முன்பு நீங்க மிக தீவிரமாக தீர்ப்பு எழுதிட்டீங்க. யாரால் வெற்றி கொள்ளப்பட்டார்கள், எந்த மதத்தால் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். அம்பத்தூர்ல இந்து முன்னணியை சேர்ந்தவர் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது காவல்துறை கைதே பண்ணல, நீங்க முடிவு பண்ணி தானே தீர்ப்படுறீங்க. அப்ப நீங்க எழுதுகின்ற பொழுது இந்த பக்கம் யாரோ ஒரு இல்ல அதே மாதிரி தான் ஊடகங்கள் உடனடியாக ஆல் இந்தியால இப்ப இந்த விஷயங்கள் நீங்க சொல்றது வந்து ஆல் இந்தியால எந்த ஊடகமும் எடுத்துக்கல. ஆனா நீங்க உடனடியாக சிறுபான்மைக்கு ஏதாவது அப்படின்னா உடனே மோடி அரசை வந்து நேரடியாக குற்றம் சாட்டுறதுங்கிற அந்த செயலை தான் நாங்க கண்டிக்கிறோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. அது நிச்சயமா யாருமே அது அல்ல நோக்கம். அது போல பிஜேபி தூண்டி விடுறாரு, மோடி தூண்டி விடுறாரு. யாரும் சொல்லவில்லை. அவர் முடிச்சிட்டோம். மீடியால ஏதோ பாஜக ஆட்சிக்கு வந்தவொடனே சிறுபான்மையருக்கெல்லாம் அச்சுறுத்தல். சிறுபான்மையில எத்தனை பேர் வந்து இப்ப மெம்பர் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. அத்தனை பேர் வந்து மெம்பர் ஆயிருக்காங்க. அதனால உடனடியாக இதை வந்து சிறுபான்மையருக்கு அச்சுறுத்தல். அவர் ஏகே ஆண்டனி டிஃபென்ஸ் மினிஸ்டர், காங்கிரஸ்ல மூத்த தலைவர் சொன்னாரு. சரி, அடுத்த நீங்க சொல்லுங்க, அடுத்த தளத்துக்கு போலாம்னு நினைக்கிறேன். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்கில் 17 கோடி கிட்டத்தட்ட இல்லையா? இந்த நீங்க இப்போ உறுப்பினர் இன்னைக்கு 8 கோடி தான் சொல்றீங்க. 17 கோடி 8.8 கோடி. சரி, 10 கோடி நெருங்கி இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 17 கோடி வாக்கில். அப்போ இதில் உறுப்பினர்களாக சேராதவர்கள், முராரி சொன்ன மாதிரி அவங்க வேற எதையோ எதிர்பார்த்து வாக்களிக்கிறார்கள். அவர்கள் முற்றிலும் உங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? அவங்க எதிர்பார்ப்பு வேற ஏதோ, உங்களுடைய கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தெரிஞ்சுக்கோங்க, பொதுமக்கள் எல்லாருமே எல்லா கட்சி கொள்கைகளுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. அவர்களுக்கு பொதுவா அந்த கட்சி லீடர் அவர்களுடைய எப்படி வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி சில கருத்துக்கள் அவங்களுக்கு பிடிக்கும். பாஜகவிற்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு, அதுல இருக்கிற தலைவர்கள் மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கு, அவர்கள் மேல ஊழல் கரை கிடையாது, இவர்கள் நல்ல நிர்வாகிகள் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க இப்ப மோடி தலைமையில இருக்கிற யார் மேலேயுமே ஊழல் கரை எல்லாம் கிடையாது. அது மாதிரி அவருடைய ஆமா இப்போ மோடி ஆட்சியில, மத்திய ஆட்சியில இல்ல நீங்க அதாவது எல்லா விஷயத்திலயுமே மக்கள் வந்து பாக்குறாங்க, பார்த்துதான் அதுலதான் உறுப்பினர் சேர்றாங்க. பொதுவா எல்லா இந்த ஒரு கட்சினா அதுல மேல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அவர்களுடைய தரம் எப்படி இருக்கு. அடுத்த கேள்விக்கும் கூட வந்துடுறேன். ஒவ்வொரு பகுதியும் எல்லா கட்சிக்கும் சேர்த்தே பொதுவாக கேட்குறேன், நிறைவு கருத்தாக எடுத்துக்கங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் அல்லது ஒரு மாவட்ட செயலாளர் இந்த பதவிக்கு வரணும்னா இத்தனை பேர் உறுப்பினராக சேர்த்தாகணுங்கிற ஒரு நிர்பந்தமும் நிர்ணயமும் எல்லா கட்சிகளும் கொடுக்கப்படுகிறது. அந்த நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த மாதிரியான உறுப்பினர்கள் சேர்க்கப்படுகிறார்களா? அதில் ஏற்கனவே அவர் இதுக்கு முன்பு சொன்னார், பலராமன் சொன்னார்னு நினைக்கிறேன், ஒரே ஆள் பல கட்சியிலையும் உறுப்பினராக இருக்கிறாங்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்களும் இருக்கிறது. இதெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் குறைந்தபட்சம் அவர் எந்த கட்சி தான் உறுப்பினராக இருக்கிறாரு அதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு தான் சேர்க்கிறார். மிஸ்டால் மூலம் சேர்க்கின்ற பொழுது ஒரே ஆளுன்னு 10 மிஸ்டால் கொடுக்கலாம், வேற வேற நம்பர் வேற நம்பர்ல இருந்து இல்ல அப்படி இருந்தாலுமே அவருடைய பேர், அட்ரஸ், அப்பா பேர் எல்லாம் வந்து எழுதும் போது தெரியும். நாங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் சேர்க்கிறோம். இன்னொன்னு அவர் வேற கட்சியில உறுப்பினராக இருந்தாருன்னா அந்த உறுப்பினர் அட்டை கொடுங்கன்னு வாங்கிக்கிறோம். அதனால அதெல்லாம் பார்த்து தான் செய்யறோம். அதே மீறி சில பேர் பொய் சொல்லி சேர்றாங்கன்னா அதை தவிர்க்க முடியாது. நல்லது, நிச்சயமா. நன்றி திரு ஆக்குமரேசன். இந்த நிர்பந்தங்கள் தான் மற்ற கட்சிகளுக்கு, நான் பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சியும் சேர்த்து வைக்கிறேன், அதுதான் வந்து உறுப்பினர் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான காரணமா? இடதுசாரிகள் என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் உங்களை வெளிப்படுத்திக் கொள்ள? அதையோட இடதுசாரிகளுக்கு ஒரே திட்டம் தான், மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதுக்கு போராட்டங்களை நடத்துவது, மக்களிடம் இன்னும் வலுவான முறையில், இன்னும் தெளிவான முறையில், இன்னும் எளிய முறையில். நான் ஒப்புக்கொள்ள, அதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இந்த உண்மைகளை
சமூக உண்மைகளை, பொருளாதார உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்றது தான் எங்களுடைய திட்டம். அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சில திரைப்பட ரசிகர் மன்றங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் மெம்பர்ஷிப் போடுறாங்க. ஆனால் அந்த மெம்பர்ஷிப்புக்கான அடிப்படை நோக்கமே என்னன்னா மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க சினிமா லாங்குவேஜில். அந்த மார்க்கெட், அதாவது படம் விற்கிறதுக்கான ஏற்பாடு. அப்படிப்பட்ட மினிமம் கேரண்டி ஏற்பாடாக இவர்கள் இப்படிப்பட்ட உறுப்பினர்கள் என்பதை வைத்துக் கொண்டால் ஒரு கட்டத்தில் அது இந்த ஊதி வைத்த பலூன் உடைவதை போல தான் உடைந்துவிடும். இயக்க அடிப்படையில் தான் வேலை செய்யறோம். அப்படி உடைஞ்சு போன விருப்பத்தை தெரிவிக்கல. ஆனால் நிறைவு கருத்தாக மிகச் சுருக்கமாக நிறைவு கருத்தாக சொல்லணும்னா நண்பர் சொன்னதெல்லாம் சேர்த்து தான் சொல்லணும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வரியாக சொல்கிறேன். இந்த ஒட்டுமொத்தமான மெஜாரிட்டி ஒரு மதம் சார்ந்து இந்துக்களுக்காக பேசுவது என்பது ஒரு மதம் சார்ந்து ஒரு மெஜாரிட்டி சமூகத்தை ஒருங்கிணைத்தால் ஆட்சிக்கு வரலாம் என்பது நீண்ட கால கனவாக இருந்த ஆர்எஸ்எஸ்ஸின் கனவு இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு ஜனநாயக நாட்டில் மெஜாரிட்டியான அதிகமான மக்களை கவருவது தான் கொள்கையாக இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சியும் மகாத்மா காந்தியடிகளும் பண்டித நேருவும் வகுத்து தந்த கொள்கையிலிருந்து மனிதாபிமானம் அடிப்படையானது. சிறுபான்மை மக்களுக்கும் அனாதியாக இருக்கிற மற்றவர்கள் தனக்கு ஆதரவு இல்லை என்கிற மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான கருத்து. அந்த வகையில் செய்கிற போது மதம் சார்ந்து எந்த பார்வையும் இல்லாமல் அவர்கள் பார்த்தோம். ஆனால் இவர்கள் மதம் சார்ந்து பார்ப்பதனுடைய விளைவு என்ன என்றால் ஏன் இன்னும் மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்தி விடுவார்களோ என்கிற அச்சம் வருகிறது. ஆகவே அந்த அச்சத்திலிருந்து இந்த தேசம் மீளுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்போது நடைபெறுகிற ஒவ்வொன்றுமே பேராபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நிறைவு கருத்தாக ஒரே சொல்கிறேன். ஜூலியன் ரெபேரோ வெரி ஃபேமஸ் போலீஸ் ஆஃபீஸர், பாம்பேலேருந்து வந்து அந்த ட்ரபிள் டைமில் பஞ்சாபில் போய் ஒர்க் பண்ணவர். அவர் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் ஐ எம் அஃப்ரேட் டு கால் மை செல்ஃப் கிறிஸ்டியன் இன் இந்தியா. இது வந்து ஒரு பங்களாதேஷ் இது இந்த கல்கட்டாவில் நடந்தது இல்லை, சீரீஸ் ஆஃப் அட்டாக்ஸ், ஒரு பேட்டர்ன் இருக்குது இதில். அதனால் அந்த ஒரு அச்சம், அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நேற்று கூட ஒரு கூடலூர்லேருந்து ஒரு லேடி கூட எழுதியிருந்தாங்க. இந்த அச்சம் வந்து மைனாரிட்டிஸ்க்கு இருக்குது. இதை வந்து போக்க வேண்டியது மோடியுடைய கடமை. அதனால தான் அவர் இதுலேயே பார்லிமெண்ட்லேயே சொன்னார், இட் இஸ் அ கேரண்டீட் மைனாரிட்டிஸ் எல்லாருக்கும் அவங்க ப்ராபகேட் ரைட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் அதை வந்து ஏன் வந்து உடனே வந்து கன்வர்ஷன் பண்ணணும், குட் ஒர்க் பண்ணுங்க, ஆனால் கன்வர்ஷன் பண்ணணும், இது மாதிரி எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து போலரைசேஷன் இந்த ஓட்டுன்னு பேர். எங்கெங்கே மைனாரிட்டி இருக்கோ அங்கே தான் பிஜேபி வளர்றது. அது கன்னியாகுமரி ஆகட்டும், இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா இதுவாகட்டும், இல்லை ஹைதராபாத் ஆகட்டும், எங்கெல்லாம் அந்த மைனாரிட்டி பாக்கெட்ஸ் இருக்கோ அதுதான் கூட. ஏற்கனவே நேரம் 1 நிமிடம் கடந்து விட்டது. நல்லது, இன்னும் கூட பேசுவதற்கு ஒரு சில கருத்துக்கள் இருந்தாலும் நேரம் கடந்து விட்டது. 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. இந்த தளத்தில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு இந்த அளவில் நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். உறுப்பினர்களின் எண்ணிக்கை 8.8 கோடியை தாண்டி இருக்கிறது என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகும், சிலருக்கு ஆச்சரியமாகும், சிலருக்கு இதில் என்ன பெரிய விஷயம் என்பது போன்ற ஒரு கருத்துக்களை ஏற்படுத்தலாம். ஆனால் உள்ளபடியே இது சாத்தியமான விஷயமாக இருந்தால் இந்த அத்துணை கட்சி உறுப்பினர்களும் 8.8 கோடி உறுப்பினர்களும் ஓரளவிற்காவது பாஜகவை பற்றி அறிந்து கொண்டு அதில் தங்களை உறுப்பினராக சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே இது மிகப்பெரிய இமாலய வெற்றி தான். அது தேர்தலிலும் எதிரொலிக்குமா என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்களில் நிச்சயமாக காலம் நமக்கு உணர்த்தும். காத்திருப்போம். இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில்.